சரி, இப்போ இந்த உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்ததை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு கிளான்ஸ் வந்து அப்படியே பார்த்துடலாம். 1744 முகமது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு தாவா வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்த அந்த பகுதியில் ஹிஜாஸில் இருந்த தீமைகளை எதிர்த்து, இந்த அனாச்சாரங்கள் பிதத்துகள் இதெல்லாம் எதிர்த்து தாவா வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து எதிராக, அதாவது இந்த தீமைகளுக்கு எதிராக தாவா செஞ்சால் என்ன கிடைக்கும், அடி ஓதா இந்த மாதிரியான அந்த ஒரு இது கிடைக்கும். அது தாவாவுக்கு வந்து அடைக்கலம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு மன்னர், அந்த பகுதியில் இருந்த ஒரு ஆட்சியாளர், அவர் யார் அப்படின்னா முகமது பின் சவுத். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து இவருக்கு அடைக்கலம் கொடுத்து, உங்களுடைய தாவாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து அடைக்கலம் கொடுக்குறேன், அவர் கீழே வர்றாரு. அப்போ இவர்களுடைய ஒரு கூட்டணி வந்து ஏற்படுது. இந்த கூட்டணி தான் வந்து சவுதி வஹாபி கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் அந்த கர்னு ஷைத்தானுடைய அந்த வேலையை வந்து இவங்க செய்யலை. உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து இவங்க உடைக்கிற அந்த பணி வந்து இவங்க செய்யலை. இவர்கள் அந்த பாவத்தில் இவங்களுக்கு பங்கு கிடையாதுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா வஹாபி, அதாவது இந்த மாதிரி கூட்டணி செஞ்சாங்கன்னு உடனே முகமது பின் அப்துல் வஹாப் கெட்டவரான்னு சொல்லி போயிடக்கூடாது. ஏன்னா மதுஹபுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து சொல்லும்போது என்ன பண்ணிடுறாங்க, அபு ஹனீஃபா கெட்டவரான்னு சொல்லி போயிடுவாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீங்கள் திட்டுறீங்கம்பாங்க. அதே மாதிரி வந்து அவுலியாக்கள் இடத்துல போய் நீங்கள் துவா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அவுலியாக்களை திட்டுறாங்கம்பாங்க. மௌலூது சம்பந்தமாக விமர்சனம் வைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடாதுங்கிறாங்கம்பாங்க. ஸோ இது மாதிரி பிளேட்டை மாற்றி விடுற அந்த வேலையை வந்து செய்யாதீங்க. நாம யாரை குறிப்பிடுறோங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக பண்ணுங்க. அதாவது நாம சொல்றது என்ன அப்படின்னா, இவங்களை குறிக்காது. முகமது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களா, அவங்க தௌஹீதை போதிக்க வந்தாங்க, அவங்க தௌஹீதை போதிச்சாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவர் செய்யப்பட வேண்டிய வேலை, அது நல்ல வேலைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தர்கா வழிபாடுகள் இது மாதிரியான அனாச்சாரங்கள் இருந்து முஸ்லீம்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அந்த நல்ல வேலையை அவங்க செஞ்சாங்க. அப்போ இவங்க 2 பேர் கொண்ட ஒரு கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்து வருது. இந்த காலகட்டம் ஸ்மூத்தாக போகுது, இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ இன்னைக்கு இந்த சவுதி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, 3வது சவுதி அரசாங்கம்னு தான் சொல்லுவாங்க. அதாவது முதல் சவுதி அரசாங்கம், 2வது சவுதி அரசாங்கம், 3வது சவுதி அரசாங்கம். நல்லா கவனிங்க. முதல் சவுதி அரசாங்கம்ங்கிற காலகட்டம் வந்து இது தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் அப்துல் வஹாபும் மன்னர் சவுதுடைய அந்த முகமது பின் சவுத் அவங்களும். இவங்களும் மன்னராட்சி முறை தான் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கிலாஃபத்தை அவங்க டிக்ளேர் பண்ணல. ஏன்னா கலீஃபா அவங்களே இருந்துட்டு போறாங்க, இந்த பகுதிக்கு நம்ம ஆட்சியாளர்னாங்க, அந்த மாதிரி தான் அவங்க இருந்துட்டு போனாங்க. இப்போ இவங்க என்னன்னா, உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழேயே தனியாக இயங்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இவங்க. ஏன்னா இந்த கொள்கை பிரச்சனை இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கிலாஃபத்துக்கு கீழே இவங்க வரல. இந்த ஆட்சி இவங்க அமைச்சாங்க இல்லையா, அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பேர் இருந்தது. அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட பேர் எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படிம்பாங்க. திரியாவுடைய அரசாங்கம், திரியா அப்படிங்கிற அந்த பகுதியுடைய அரசாங்கம். அப்போ திரியாங்கிற அந்த ஊரை மையமாக வச்சு பண்ணாங்க. அதுவும் எதுக்குள்ள வருதுன்னா, நஜதுக்குள்ள தான் வந்தாலும், ஆனால் அது டைரக்டாக நஜதை குறிக்காது. ஏன்னா நஜதுங்கிறது ஹார்ட், சரியான ஒரு, அது நஜதுங்கிறது எக்ஸாக்டாக அது ரியாதா குறிக்கும். அப்போ ரியாத் தான் அதோடைய தலைநகரமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க திரியாவை மையமாக வச்சு அந்த எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படிங்கிற அந்த ஆட்சி வந்து செஞ்சாங்க. இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சிருச்சுன்னா 1744 இருந்து 1818 வந்து இந்த கூட்டணி ஆட்சி வந்து முடியுது. இது ஏன் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியவங்க 2 பேர் ஆட்சி பண்ணாங்கல்ல, முகமது பின் அப்துல் வஹாபும் முகமது பின் சவுதும், இவங்க 2 பேரும் வந்து அவங்களுடைய பகுதியில் மட்டும்தான் சீர்திருத்தம் பண்ணாங்களே தவிர, உஸ்மானிய கிலாஃபத்து கையில் இருந்த பிரதேசங்களில் போய் அங்கே போய் அவங்க சண்டை போடல, போர் தொடுக்கல. அதிலும் குறிப்பாக மக்கா மதீனா ஹரமைன்களுடைய நிர்வாகம் இருக்குல்ல, அதை கைப்பற்றுவதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கல. ஆனால் பின்னாடி இருந்த தலைமுறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இதை வந்து ஒரு சீர்திருத்தமாக பார்க்கல, தங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆட்சியுடைய பதவி சொத்தா வந்து இவங்க பார்த்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கணும், இன்னும் ஹரமுடைய நிர்வாகம் கையில் கிடைச்சா அதுல செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஹரம் மேலே அட்டாக் பண்ணி மக்கா மதீனா மேலேயே என்ன பண்றாங்க, அட்டாக் பண்ணிடுறாங்க. முதல்ல தாயிஃபை கைப்பற்றுறாங்க. தாயிஃப் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குல்ல, தாயிஃபை கைப்பற்றுறாங்க மக்காவுக்கு. அதுக்கப்புறம் மக்காவை கைப்பற்றுறாங்க, அதுக்கப்புறம் மதீனாவும் கைப்பற்றுறாங்க. இது வந்து 1803 இந்த பெரியவங்களுடைய அந்த மரணத்திற்கு அப்புறம் வர்ற அவர்களுடைய வாரிசுகள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. ஸோ இந்த செயலை தான் நம்ம வந்து கண்டிக்கிறோம். ஏன்னா ஹரம் மேலே அட்டாக் பண்ணலாமா கூடாது, ஒரு முஸ்லீமுக்கு பேசிக்கா தெரியுமா இல்லையா. இப்போ ஹரம் மேலே அட்டாக் பண்ணால் அங்கே யார், அங்கே முஸ்லீம் ஆட்சியாளர் கண்ட்ரோலில் ஹரம் இருக்குது. ஹரம் மேலே படையெடுத்து நீங்கள் தாக்குதல் பண்ணலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு நாளுடைய சிறிது நேரம் தான் போரிடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கு. அதனால தான் அல்லாஹ் தடுக்கிறானும் கூட. ஏன்னா அது ஹரமுடைய கான்செப்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து உம்மத்துடைய ஒற்றுமையுடைய ஒரு அடையாளம். அது அப்போ இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ரசூல்லாவே அதை தடுத்து வச்சிருக்காங்க. அல்லாஹ்வே எனக்கே அனுமதி கொடுக்கல, ஒரு நாள் தான் பர்மிஷன் கொடுத்தான், ஹரம்லக்கு சண்டை போட்டுறாதீங்க, ஆனால் ஹரம்ல போய் தாக்குதல் எடுத்து முஸ்லீம்களை கொல்றாங்க. அப்போ முஸ்லீம்களை கொல்லும் போது அப்போ இருந்த அந்த முகமது பின் அப்துல் வஹாபுடைய 2வது 3வது வாரிசுகள் வந்துடுறாங்க. அப்போ அந்த வாரிசுகள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, மனம் போன போக்கில் ஃபத்வாக்கள் கொடுக்குறாங்க. அதுல கொடுக்கப்பட்ட ஒரு ஃபத்வா என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க முஸ்லீமே கிடையாது, அவங்களை கொல்லலாம், இவங்க முஷ்ரிக்குகள் கையில தான் இன்னைக்கு ஹரமுடைய நிர்வாகம் இருக்கு. அப்போ தர்காவுக்கு போறவங்க முஷ்ரிக்கு, அவனை கொன்னா கூட அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு பாவம் வராதுன்னு சொல்லி புது ஃபத்வா அவனை இறக்குறாங்க. அதன் காரணமாக இந்த முஸ்லிம்களுடைய ரத்தம் மக்கா மதீனாவில் ஓட்டப்பட்டு மக்கா மதீனா அவங்க கையில வந்து போயிருது. இப்போ மக்கா மதீனா இவங்க கையில போன உடனே இந்த உஸ்மானிய கிலாஃபத்துடைய அந்த அமீர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா நடவடிக்கை எடுக்கிறார். அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து எகிப்துடைய ஆட்சியாளராக வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா, முகமது அலி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை அனுப்பி வந்து இவங்க போய் அவங்க வந்து பாருங்க ஹரமுடைய நிர்வாகம் கையோட்டு போயிருச்சு, அதை வந்து அட்டாக் பண்ணி நீங்க மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவர் போய் பல நாட்கள் அந்த போர் நடக்குது. இறுதியாக 1818 ஹரமுகளுடைய நிர்வாகம் மீண்டும் உஸ்மானிய கலீஃபாவுக்கு கீழே வருது. ஏன்னா கலீஃபா கீழே நிர்வாகம் இல்லைன்னா அது கிலாஃபத்தை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கலீஃபா தான் ஹஜ்ஜுக்கு லீட் பண்ணும், புரியுதுங்களா.
ஹஜ்ஜுக்கு வந்து அவங்க தான் லீட் பண்ணும். ஹஜ்ஜுடைய வேலைகள் வந்து யார் செய்யணும்? கலிஃபா தான் செய்யணும். ஹஜ்ஜுடைய தலைவர் யார்? கலிஃபா. ஹஜ்ஜுடைய இமாமத்தே போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து மக்கா மேல அவர் எடுத்து அவர் போர் எடுத்து என்ன பண்றாரு? இவங்களை விரட்டு. ஏன்னா இவங்க பதிலுக்கு போர் எடுக்கிறது தப்பு சரியான்னு சொல்லி கேட்க முடியும். இப்போ இவங்க போர் எடுத்தது தான் தப்புன்னு சொல்லணுமே தவிர இதை மீட்கிறது வந்து கலிஃபாவுடைய கடமை. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க வந்து என்ன பண்றாங்க? மீட் எடுத்து அந்த நிர்வாகத்தை கையில் வச்சுக்கிறாங்க. 1818 மறுபடியும் உஸ்மானிய கலிஃபத்துக்கு கீழே இந்த இது வருது. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷ்ல இருந்து அந்த வெள்ளையர்கள் அந்த சிலுவை வீரர்கள் எல்லாம் போய் அவங்க வேற டைரக்ஷன், அவங்க வேற உருவத்தில் அவங்க மாறிட்டாங்க. பல காலங்களில் கலந்தவொடனே அவங்க அப்டேட் ஆகிட்டே வராங்கல்ல. அவங்க அப்படியே அவங்களுடைய அந்த டெக்னாலஜி, அவங்களுடைய அந்த கல்வியில் தரத்தில் அவங்களாம் அந்த புதுசாக துப்பாக்கிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு, புதுசாக வந்து வெடிகுண்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ போர் முறைகள்லாம் மாறிடுச்சு. அவங்க அப்டேட் ஆகிட்டாங்க. முஸ்லீம்களோட சண்டை போடுறது அவங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க வந்து பார்க்குறாங்க, இந்த இடத்துல ஒரு கூட்டம் வந்து இருக்கு. தோற்கடிக்கப்படுதல் இந்த கூட்டணி, அதாவது முகமது பின் அப்துல் வஹாப் அந்த குடும்பமும் முகமது பின் சவுதுடைய அந்த சவுது குடும்பமும் அந்த வஹாபி குடும்பமும் என்ன ஆகுது? இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்திலேயே வந்து அவங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதாவது அவங்க பின்னாடி